எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து செம்மண் கோலம் தான் போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டிருக்கோம். ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக குழலால் தான் போட்டிருக்கோம். இது மாதிரி நெளியில் வந்து போட்டிருக்கேன். இந்த கோலம் வந்து 6 இழைகள் உள்ள கோலம் குழாய் இது. அதில் வந்து போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மார்னிங் விளாகில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் காய்ச்சிட்டேன். பால் காய்ச்சியாச்சு. எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ஃபில்டர் காஃபி தான். ஸோ வந்து ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காஃபியும் வந்து இப்போ தான் கலக்க போகிறேன். டம்ளரில் வந்து டிகாஷன்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இனிமேல் வந்து காஃபி கலந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து காஃபி கலந்துக்கலாம். எப்போவுமே ஃபில்டர் காஃபி வந்து நாங்கள் இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறதில்ல. ஃபில்டர் வந்து எப்பவும் சூப்பராக இருக்கும். நான் ஃபில்டர் காஃபியோட ரேஷியோ வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 1/4 கிலோ பீபரி, அதாவது 1/4 கிலோ காஃபி பவுடர் அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு சிக்கரி பவுடர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சிக்கரி வந்து 100 கிராம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் 50 கிராம் இல்லை 75 கிராம் அந்த மாதிரி கூட கலந்துக்கலாம். ஸோ 100 கிராம் அப்படிங்கிறது 1/4 கிலோ காஃபி பவுடருக்கு 100 கிராம் அப்படிங்கிறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். அதாவது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/4 கிலோவுக்கு 50 கிராம் சிக்கரி போடலாம். பட் காஃபி பவுடர் நிறைய செலவாகும். காஃபி வந்து எவ்வளோ டிகாஷன் விட்டாலும் ஸ்ட்ராங்காகவே இருக்காது, வெள்ளையாகவே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் 1/4 கிலோவுக்கு 100 கிராம் அப்படிங்கிற ரேஷியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி, இது வரைக்கும் காஃபி பவுடர் யூஸ் பண்ணல அப்படிங்கிறவா யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத சிக்கரி வந்து கலந்துக்கோங்க. என்ன காஃபி பவுடர் வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து திருவண்ணாமலையில் லக்ஷ்மி காஃபி வாங்குகிறேன். அப்படி இல்லைன்னா திருக்கோவிலூர்லேயே வந்து தனலக்ஷ்மின்னு ஒன்று இருக்குது, அதுவும் வாங்குவேன். இது ரெண்டும் அவசரத்துக்கு கிடைக்கல அப்படின்னா நரசூஸ் வாங்குவேன். இதை தவிர வேறு எந்த பிராண்டும் நான் வந்து இது வரைக்கும் வாங்கினதில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து சேமியா உப்புமா தான் பண்ணிகிட்ருக்கேன். சேமியா உப்புமா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சேமியா வந்து வறுத்த சேமியா அப்படின்னாலும் கூட நம்ம வந்து சேமியாவை வந்து ஒரு தடவை நல்லா வறுத்துடணும். வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து தாளித்து கொட்டிக்கணும். தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். வேணும்னா தக்காளி கூட போட்டுக்கலாம், காய் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு நல்லா தாராளமாக வந்து இப்போ ஒரு பாக்கெட் போடுறோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு 3-4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு இந்த வறுத்த சேமியாவையும் போட்டு நல்லா வந்து 10 நிமிஷம் கலரினோம் அப்படின்னா சிம்மில் வச்சா சூப்பராக உதிரான சேமியா உப்புமா ரெடி ஆகிடும். இந்த மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது வந்து இன்றைக்கி விலாகில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சாம்பார் பொடி வீடியோ 2, 3, 4 முறைக்கிட்ட நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இப்போ சாம்பார் பொடி இன்றைக்கி அரைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால சாமான்லாம் வெயிலில் காய வச்சுருக்கேன். எவ்வளோ அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். 1/2 கிலோ அளவுக்கு மிளகா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மிளகு, 100 ஜீரகம், 100 கிராம் வெந்தயம், இது எல்லாமே 100 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு 200, தோரம்பருப்பு 200. இந்த மாதிரி வந்து நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சிடணும். அடுத்ததும் வந்து இதோட மல்லி எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த பக்கம் கொஞ்சம் சாமான் இல்லாமல் காய வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா, கொம்பு மஞ்சள், அந்த கொம்பு மஞ்சளும் வந்து 100 கிராம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லி வந்து 1 கிலோ மல்லி போடணும். 1/2 கிலோ மிளகான்னா 1/2 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ மல்லி போடணும். 200 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் தோரம்பருப்பு, 100 மிளகு, 100 ஜீரகம், 100 வெந்தயம், 100 கிராம் மஞ்சள், இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து சாம்பார் பொடி வந்து நல்லா வண்டு வராமல் இருக்கும். இந்த ரேஷியோவில் தான் வந்து அரைக்க போகிறேன். ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா அதையுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இன்றைக்கி விலாகில் சாம்பார் பொடியும் அரைச்சாச்சு பாருங்கள். எவ்வளோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நான் உங்கள்கிட்ட சொன்ன அதே ரேஷியோவில் தான் அரைச்சிருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, சாமான் காய வைக்கும்போது அதே மாதிரி 1/2 கிலோ மிளகா, 1 கிலோ மல்லி, 200 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் தோரம்பருப்பு, 100 மிளகு, 100 ஜீரகம், 100 வெந்தயம், அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு கொம்பு மஞ்சள், விரலி மஞ்சள்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மணக்க சூப்பரான சாம்பார் பொடியும் அரைச்சி ரெடியாக எடுத்து இப்போ கொஞ்சம் வெயில் காமிக்கிறது அப்படிங்கிறனால இப்போவே அரைச்சிட்டா தான் நமக்கு வந்து இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் ஏப்ரல் மேலே அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் இதே அளவு தான் அரைப்பேன். எனக்கு ஒரு 4 மாதம் கிட்ட 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் வரும். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான்.
ஜாஸ்தி எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி கறி கூட எதுவும் பண்ணலை. டெய்லி ரொம்ப போராக இருக்குது அப்படிங்கிறனால ஒரே ஒரு கூட்டு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நறுக்கி அலம்பி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து கூட்டு தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பைத்தம்பருப்பு என்னென்னா 2-3 தடவை களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு ஜலம் விட்டுருக்கேன், தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இப்போ இது மேலே பருப்பு மேலேயே வந்து இந்த முட்டைக்கோசையும் நம்ம எடுத்து நல்லா வந்து இதில் போட்டுட்டு மேலாக புளிப்புக்காக லேசாக ஒரு பொரிச்ச கூட்டு அப்படின்னாலும் கூட அதில் லேசான ஒரு புளிப்பு இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும். இது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம அலம்பிட்டு எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒன்றா அந்த தக்காளி, முட்டைக்கோஸ், பைத்தம்பருப்பு 3ஐயும் வந்து நம்ம வந்து நல்லா குக்கரில் விட்டு ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கிடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு சட்னி மாதிரி பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வெந்த காயில் வந்து எடுத்து போட்டு கலந்துட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கூட்டு வந்து ரெடி. இன்றைக்கி அந்த மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து கூட்டு பண்ண போகிறேன். ஏற்கனவே கூட்டு பண்ணி காமிச்சு வீடியோ வந்து ஃபுல் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கூட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை பட்டாணி இருந்தாலும் ஊற வச்சு வேக வச்சு போடலாம், இல்லை ஈரப்பட்டாணியாக இருந்தாலும் வேக வச்சு போடலாம். நான் வந்து இன்றைக்கி பட்டாணி இல்லை அப்படிங்கிறதுனால நல்லா கொதிக்கிற வெந்நீரில் நல்லா வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வேர்க்கடலையை நல்லா வந்து ஊற போட்டுவிடணும். நம்ம நார்மல் பச்சை தண்ணியில் ஊற போடணும்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊறினா தான் அது மலர்ந்து நல்லா மாவு மாதிரி வேகும். அதனால் நான் இன்றைக்கி வந்து பச்சை தண்ணியில் ஊற போடலை, அதனால் வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன். கொதிக்கிற வெந்நீரில் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் ஊற போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிட்டே இது ஊறணும், அப்படியே வந்து மூடி வச்சுடலாம். இதையும் வந்து குக்கரில் விட்டு நம்ம சாதம் வைப்போம் இல்லையா, அப்போவே வந்து இதையும் ஒரு 3-4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு இதையும் அந்த கூட்டில் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் கூட்டு. முட்டைக்கோஸ் கூட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு பருப்பு போடணும், எவ்வளோ வந்து வேர்க்கடலை போட்டிருக்கேன், எவ்வளோ வந்து காய் போட்டு எவ்வளோ பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன், எவ்வளோ காரம் போட்டிருக்கேன், எந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஆரம்பத்துலேயே உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வேர்க்கடலையை நல்லா அளவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு போடும்போது நல்லா வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்ல ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய வேர்க்கடலை வாங்கி போட்டோன்னா அருமையாக இருக்கும். இன்றைக்கி சமையல் வந்து ரொம்பவே சிம்பிளான சமையல் தான். சாதமும் முட்டைக்கோஸ் கூட்டும் தான். தொட்டுக்கிறதுக்கு வந்து மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் வதக்கின மாங்காய், ஆவக்காய் ஊறுகாய் இதெல்லாம் இருக்குது. இதுதான் தொட்டுன்னு சாப்பிட போகிறோம். மோர் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதும் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விலாகில் வந்து கார்த்தால அகலெல்லாம் நம்ம வந்து முதல் நாள் ராத்திரியை ஊற போட்டு தண்ணியில் வடியை போட்டு எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எல்லாத்தையுமே வெயிலில் நல்லா காய வச்சு முன்கூட்டியே எடுத்து வச்சிட்டோம். ஏன்னா நிறைய மழை சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுனால எப்போ வேணால் மழை பெய்யும், அதனால் அகலெல்லாம் காய வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா அகலுமே ஒரு 51 அகல் கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்பவும் வருஷம் 100 அகலுக்கு மேலே 108 அகல் அந்த மாதிரி ஏற்றுவேன். இந்த தடவை கொஞ்சம் மழையும் சொல்லியிருக்கிறதுனால லிமிட்டாக ஒரு 51 அகல் எடுத்து வச்சுருக்கேன். புதுசாக வாசலில் அகல் வரும்போது இன்னும் கொஞ்சம் வாங்குவோம். பித்தளை விளக்கு கொஞ்சமாக வந்து பித்தளை விளக்கு தேய்ச்சி அதையும் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து வெளி விளக்கு எல்லாமும் போட்டு வச்சுருக்கோம். அகல் எல்லாமே எல்லாத்தையும் காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி இட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே பித்தளை தாம்பாளங்கள்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் முன்னாடியே நம்ம பிற்பாடாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பித்தளை விளக்கெல்லாம் வந்து மேலேருந்து ஏறி எடுக்கணும். ஸோ அதெல்லாம் லேஃப்டில் இருக்குது, அதையும் எடுத்து எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் விளக்கு தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் அதுக்கெல்லாம் போட்டு வைக்கணும். ஸோ முன்னாடியே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த விளாகில் வந்து உங்களோட இதையுமே வந்து காமிச்சிக்கிறேன். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வழக்கெல்லாம் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரே நாளையில் எல்லாமே கஷ்டப்படாமல் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளாக முன்கூட்டியே நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிட்டோன்னா தான் நமக்கு தீபத்தன்னைக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனாலையும் நான் இந்த மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி விளாகில் வந்து கரிகாலாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இங்கே வந்து கிராமம் அப்படிங்கிறதுனால எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து டெம்போவில் வந்து நிறைய கரிகாலாம் கொண்டு வந்து விற்பா. அங்கே தான் வாங்கினேன். 1/4 கிலோ அவரைக்காய் வந்து 20 ரூபா அப்படின்னு வாங்கினேன். அதே மாதிரி 1/2 கிலோ அளவுக்கு கேரட் வந்து 1/2 கிலோ கேரட்டே 20 ரூபா தான். இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன், அவரைக்காய் கூட கொஞ்சம் வச்சுருக்கேன், இதுலேயும் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். 1/2 கிலோ கேரட் 20 ரூபா, முள்ளங்கியுமே வந்து 1/2 கிலோ 20 ரூபா அந்த மாதிரி தான் வந்து வாங்கினேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பீன்ஸுமே கொஞ்சம் வாங்கினேன். பீன்ஸும் வந்து 1/2 கிலோ 20 ரூபா. அதுக்கப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் வாங்கினேன். 1 கிலோ தக்காளி 25 ரூபா அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா சௌச்சௌ வந்து
1/2 கிலோ வாங்கினோம்னா 20 ரூபா, 1 கிலோவாக வாங்கினோம்னா 30 ரூபா தான். அது மாதிரி சவுச்சவுமே வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஒட்டு மாங்காய் வாங்கியிருக்கேன். ஒட்டு மாங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேலெல்லாம் வந்து கருப்பாக தான் இருக்குது. என்னென்னா இந்த பால் பட்டதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும், பனியில் இந்த மாதிரி ஆறுது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் காய் வந்து நல்லா பெருசாக இருந்தது. 1/2 கிலோ மட்டும் தான் வாங்கியிருந்தேன். சரி சாம்பார் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஊறுகாய் கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். 1/2 கிலோ 20 ரூபா இது. 1 கிலோவாக வாங்கியிருந்தால் பச்சடி கூட பண்ணியிருக்கலாம். ஸோ நான் வந்து 1/2 கிலோ மட்டும் வாங்கினேன். டெய்லியே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நிறைய எல்லா கறிகாயுமே வந்து வரும். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, எல்லா கறிகாயும் உருளைக்கிழங்கு இருக்குது அப்படிங்கிறனால நான் வாங்கலை. ஸோ இந்த கறிகாய் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அதுவும் இப்போ பனி ரொம்ப பனியாக இருக்குது அப்படிங்கிறதுனால, மழை போயிட்டு பனியாக இருக்குது. அதில் வந்து ரொம்பவே அப்படியே குளு குளுன்னு சில்லுன்னு இருக்கிறதுனால கறிகாயெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம விலாகில் வந்து வாங்கியிருந்தோம். இன்றைக்கி விலாகில் வந்து மார்னிங்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.